Hello friends, welcome to Thivya Balamurugan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கங்க. கூடவே notification பட்டனையும் click பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொண்டக்கல்ல வச்சு ஒரு பிரியாணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். கொண்டக்கல்ல பாத்தீங்கன்னா 4 ல இருந்து 5 மணி நேரம் நல்லா தண்ணியில ஊற வச்சிருங்க. நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் வந்துட்டு நெய் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் வனஸ்பதி போட்டுட்டு பட்டை அந்த பிரியாணி இலை அதெல்லாமே போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் வந்துட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து 2 வெங்காயம் நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து இந்த ஜூஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா ஒரு கிரேவி மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2-3 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புதினா இலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இதில் வந்து வாஷ் பண்ணி போட்டுருங்க. கொண்டக்கடலை வந்து நம்ம வந்து 4 ல இருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் வந்து கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கலர் வேணும் அப்படின்னா கலர் பவுடரும் போட்டுக்கலாம். 1 டம்ளர் வனஸ்பதி அரிசிக்கு 1 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் வந்துட்டு அந்த கரெக்டாக உடையாமல் வரும். இப்போது நம்ம வனஸ்பதி அரிசி வந்து ஊற வச்சுருந்தோம், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். வனஸ்பதி ரைஸில் வந்து பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக 30 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நீங்கள் பிரியாணி செஞ்சிடணும். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் செய்யணும். வனஸ்பதி ரைஸை குக்கரில் வைக்கும்போது கரெக்டாக 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி உடையாமல் சூப்பராக நமக்கு ஒரு பிரியாணி கிடைக்கும். நமக்கு இப்போ சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸை நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க. எனக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் சப்போர்ட்னால தான் நான் ஒவ்வொரு நாளும் என் வீடியோவை நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.